சொல்லுமா. பெருங்காயம் வந்து ஒரு மரத்துல இருந்து தான் அது எடுக்கிறாங்க. அதான் மரத்துல இருந்து எடுக்காங்கன்னு சொன்னோமா. அது வந்து கருவேல மரம்னு சீனிவாசன் சொல்லியிருக்காரு. சும்மாவும் சொல்லல, கள்ளக்குறிச்சி வந்து சொல்றாரு. அது வந்து சியாக் போடியா அப்படின்னு ஒரு மரம். சியாக் போலியா? போடியா. ஆமா, சியாக் போடியாவா? ஆமா. அதுல இருந்து அந்த ஒரு கையில போன் வச்சிருக்கியா? போன் இல்ல என்கிட்ட. இல்ல, ஓட்ட போன் இருக்காமா? இல்ல, ஓட்ட போன் இருக்கா? இல்ல. ஏன் சார்ஜ் போட கொடுத்துருக்கீங்களா? அப்ப கண்டுபிடிக்க. அதுல இருந்து தான் அதுல வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்குல்ல, அதுதான் பெருங்காயமா. பவுடராவும் எடுப்பாங்க, கட்டியாவும் எடுப்பாங்க. அப்ப அந்த மரம் பேர் தெரியல. அதுதான் சரியா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன ஜோடியாமா? ஏதோ ஜோடியா சொன்னீங்க. பிரியங்கா சௌத்ரின்னு சொல்லிடுமா? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, இந்த மரம் பேர் தெரியலையா? டிடி பெருங்காயம். அதுதான் நாங்க ஏதோ கடையில வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம்யா. ஆனா ஒரு மரத்துல இருந்து வடிகிற ஒரு இதான் பிசிமி. அவன் பக்கத்துல நெருங்கி வந்துட்டாப்ல. இருந்தாலும் அடுத்தாப்புல யாராவது இதுக்கு சரியான பதில் சொல்றாங்களான்னு பாப்போம். ரொம்ப நன்றி. போடியா. இது சியாக் போடியாவா? ஆமா. யோ, போற போக்குல சொல்லிட்டு போறோம்யா. சியாக் போடியோ ஏதாவது இதாக இருந்தா போடியா. சியாக் போடியா தானே தெரியல. ஏதாவது கிஃப்ட் இருந்தா இந்த பக்கம் தூக்கி போடியா அப்படிங்க இல்லையா? சரி, நானும் இதோட 5 டைம் உங்ககிட்ட விளம்பரம் கொடுத்துட்டேன். ஒரு நாளைக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் கிஃப்ட் தர மாட்டேங்க. டேய், உன் மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீ பாட்டுல மைக்க தூக்கிட்டு வர, தாம்பரம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி எடுத்துட்டு போற. நானும் 5 வாட்டி உன்ட்ட பேசியிருக்கேன். ஒரு வாட்டி கூட நீ கிஃப்ட் தர மாட்டேங்க.